ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட்லி வச்சு அதில் நீங்கள் வந்து ஒரு எண்ணெயை ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரட் அண்ட் பீன்ஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா காயும் நம்ம தனியாக தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தா ஒரு நார்மலாக ஒரு பொன்னிறம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வர வரையும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். ஸோ பண்ணிவிட்டு இதே போல் தான் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் அதை வந்து வேறு ஒரு பாண்டியில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா வடிகட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கரண்டி தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எண்ணெய் இல்லாமல் நீங்கள் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் எடுத்து இதே போல் பூவாக ஒவ்வொன்றா எடுத்து இதே போலேயே நீங்கள் வந்து அந்த எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறீங்க. இதுவும் சேம் தான், அதே போல் ஒரு பொன்னிறமாக நமக்கு வர வரையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு. ஸோ வந்து அதுக்கு நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு ஹீட் உங்களுக்கு மினிமம் ஃப்ளேவரில் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக ரொம்ப தீயாமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பொன்னிறமாக வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதே போல் எடுத்துகிட்டு அதே பாண்டியில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க அதில். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதர் குக்கர் ஆர் வந்து என்ன பாத்திரத்தில் சமைக்க போகிறீங்களோ அதை வச்சுட்டு உங்கள் கீயை ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது கீ உங்களுக்கு வெஜ் ரைஸ் அப்படின்னாலும் ஃபுல்லாகவே கீயில் தான் பண்ண போகணும். ஸோ கீயை ஊற்றிட்டு அதில் அந்த மசாலா இலையெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, கிராம்பு, பட்டை, சீரகம், ஸோ இதெல்லாம் வந்து அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா அந்த வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வந்து நல்லா கீழே பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த வெஜ்ஜீஸ், கேரட், காலிஃப்ளவர், ஸோ இதெல்லாம் வந்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ போட்டு இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வேக வச்சதுனால நமக்கு அது கொஞ்சம் வேகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் பாதி பாயில் பண்ணி எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 கப்பு தயிர் உங்களுக்கு இதே போல் ஒரு நல்ல கெட்டி தயிர் ஆட் பண்ணுங்கள். தயிர் வந்து நல்லா ஃப்ளேவர் நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் தயிர் ஆட் பண்ணுறோம். ஸோ தயிரை நீங்கள் ஊற்றிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ண போகிறோம். உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ப, சில பேர் கம்மியாக சாப்பிடுவீங்க, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அங்கே போட்டுக்கலாம். நாங்கள் வந்து எங்கே எப்படி தேவையோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் போட்டுருக்கோம். ஸோ உப்பு நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து கிளறிட்டு நெக்ஸ்ட்டு புதினா இலை இருக்கும். ஸோ புதினா இலையை நீங்கள் அதே மாதிரி போட்டு உங்களுக்கு மேலே நெக்ஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசி இருக்கும் இல்லையா, அந்த அரிசியை வந்து அந்த தண்ணியோடு அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இது அந்த அரிசி எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உடையக்கூடாது மெயினாக உங்களுக்கு. ஸோ இந்த ரைஸ்க்கான ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு அந்த ரைஸ் உடையாமல் வருது தான். ஸோ இந்த மாதிரி மேலோட்டமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு மேலாக்கா கலரி விடுங்க. இது நீங்கள் பாஸ்மதி ரைஸ் தான் சரி, நார்மல் ரைஸாக இருந்தாலும் சரி, எதில் வேணால் பண்ணலாம் உங்களுக்கு. பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாவே வரும். போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சுருங்க. நான் குக்கரில் பண்ணேன், குக்கரை மூடி வச்சுட்டு மேக்ஸிமம் ஒரு 2 விசில்ஸ் வர மாதிரி நான் மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கீ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுட நல்லா டேஸ்ட்டாக வந்து ரெடியாகிருக்கும். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் உங்களுக்கு. இது கூட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நெய் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் மேலே இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஊற்றிருக்கேன், ஏன்னா அது வந்து இன்னும் நமக்கு ஃப்ளேவராக நெய் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை. இது கீ ரைஸ் அப்படின்னா நம்ம கீ தாராளமாக ஊற்றலாம், அவங்க தப்பே கிடையாது. ஸோ மேலே ஊற்றிட்டு இதே மாதிரி நான் ஃப்ரை பண்ணி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான உங்களுக்கு சிம்பிள் கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.